நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். என்னமோ நீங்க தான் கொலை பண்ண மாதிரி அழுத்தமா சொல்றீங்க. வார்த்தையை அளந்து பேசுங்க. ஒண்ணு தற்கொலைன்னு கேஸ் முடிக்க பாக்குறீங்க, இல்லனா யாராவது இப்படி கேள்வி கேட்டா நீங்க தான் கொலை பண்ணீங்கன்னா அவங்க மேல கொலை பழிய போட பாக்குறீங்க. உங்களால நேர்மையா எந்த கேஸையும் விசாரிக்க முடியாதா? இந்த குடும்பத்தோட பழகுனதை வச்சு சொல்றேன், நிச்சயமா கார்த்திக் ராகவ் வினோத கண்டிப்பா கொலை பண்ணிருக்க மாட்டான். இது கொலையா இருந்தாலோ தற்கொலையா இருந்தாலோ அதுக்கு காரணம் நீங்க தான். எப்படி தற்கொலையா இருந்தா உங்க மேல இருக்கிற பயத்துல தான் கார்த்திக் தற்கொலை பண்ணிருக்கணும். அப்ப கொலையா இருந்தா நீங்க வந்து விசாரிச்ச உடனே கொலையாளி எங்க நம்மள காட்டி கொடுத்துருவான்னு கார்த்திக்க கொண்டு இருக்கணும். முடிச்சிட்டீங்களா? நீங்க சொன்ன ரெண்டு காரணங்களுமே பெர்ஃபெக்ட்டா இருக்கு. ஆமா, நீங்க எப்படி இங்க வந்தீங்க? கார்த்திக் செத்து போயிட்டான்ற தகவல் கேள்விப்பட்டு வந்தீங்களா, இல்ல செத்துருவான்ற தகவல் கேள்விப்பட்டு வந்தீங்களா? சொல்லுங்க, எதுக்கு இங்க வந்தீங்க? கார்த்திக்க பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். என்ன விஷயமா? பர்சனல். பர்சனல்? இது கார்த்திக்கோட போன். நேத்து ராத்திரி இந்த போன்ல இருந்து ஒரு அவுட் கோயிங் கால் போயிருக்கு, ஒரு இன்கமிங் கால் வந்திருக்கு. கார்த்திக்கு யாராவது போன் பண்ணி மிரட்டி தற்கொலைக்கு தூண்டி விட்டாங்களான்னு இதை வச்சு நான் கண்டுபிடிச்சிருவேன். சும்மா பேசிட்டு இருக்காதீங்க, செய்யுங்க. கண்டிப்பா செய்வேன். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க கமிஷனர் ஆபீஸ் வர வேண்டியது இருக்கு. வருவேன், உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக. தாராளமா கொடுத்துக்கோங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க கமிஷனர் ஆபீஸ் வர வேண்டியது இருக்கும். ஏன் தெரியுமா? இந்த கேஸ் விஷயமா உங்களை நான் விசாரிக்கணும். தப்பு பண்ணிட்டேன்டா. அங்கிருந்து திரும்பி வந்தது பெரிய தப்பாயிடுச்சு. ராகவ் மர்டருக்கு அப்புறம் சிங்கப்பூர் போனேன். சரி, எல்லா மேட்டரும் ஆஃப் ஆயிருக்குன்னு நினச்சி வந்தால் எல்லாமே கரண்ட்டில் தான் இருக்குது. கொலைகாரன் இன்னும் நம்மளை சேஸ் பண்ணிட்டு தான் இருக்கான். டேய், முட்டாள்தனமா பேசிட்டு இருக்காத. ராகவ் வினோத்தோட கொலைக்கும் கார்த்திக்கோட டெத்துக்கும் முடிச்சு போடாத. கார்த்திக் போலீஸ் விசாரணைக்கு பயந்து தற்கொலை பண்ணிருப்பான். டே, நீ தாண்டா முட்டாள்தனமாக பேசுகிற. கார்த்திக் தற்கொலை பண்ணிக்கல. கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து எங்கள் அப்பாவுக்கு சீக்கிரட்டாக இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. யாரோ கார்த்திக் தூக்க மாத்திரை கொடுத்து தூக்கில் தொங்க விட்டுருக்காங்க. என்னடா சொல்ற? மச்சி, இதெல்லாம் அஞ்சலியோட வேலைடா. நம்ம உயிரை நாம தான் காப்பாற்றிக்கணும். என்ன பண்ண சொல்ற? பேசாம நீ அவ கூட சமாதானமா போயிரு. அப்படியே பிரச்சனை உள்ள அவ கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்றியானே? கால்ல விட சொல்லலடா. அவகிட்ட மன்னிப்பு கேளு. நிறைய தப்பு பண்ணிட்டே, இனிமே தப்பு பண்ண மாட்டேன். உனக்கு நல்ல பர்சனா இருப்பேன். நான் மன்னிச்சிடு. சான்ஸே இல்லடா, நான் அவகிட்ட மன்னிப்பு கேட்க மாட்டேன். மச்சி ப்ளீஸ்டா. டேய், சொன்னா கேள்டா, அவ என்ன கொன்றுவாடா. உனக்கு என்ன, நீ அவ புருஷா தாலி கட்டிருக்க, ஒன்றும் செய்ய மாட்டா. என்ன கொன்றுவாடா. டேய் புரிஞ்சுக்கோடா. ஐயோ, இந்த மெசேஜை பாரு. என்னடா இது? எப்படிடா மச்சி இந்த மாதிரி ஒரு மெசேஜை பார்த்து தைரியமா இருக்க? டேய் டேய் மச்சி, வேணாடா, அசால்ட்டா இருக்க வேணாம். ரிஸ்க் வேணாண்டா. டேய் மச்சி, சொன்னா கேளு.
டேய் வினோத் ராகவ், சாவு இன்னும் என் கண் முன்னாடியே நிக்குதுடா. சொன்னா கேளுடா. மச்சி, நம்ம எவ்வளவோ தப்பு பண்ணிட்டோம். இனிமே வேணாம், திருந்திடலாம். டேய் சமாதானமா போயிடுறா. ஏன் என்னடா நான் சொல்லிட்டே இருக்கேன், அப்படியே மரம் மாதிரி நிக்கிறேன். பயமா இருக்குடா. டேய் நான் உயிர் வாழணும்டா. கோவப்படாதீங்க. கார்த்திகை நான் ஏன் கொன்னேன்? நீங்க கொடுத்த லிஸ்ட்ல கார்த்திக் பேர் இல்லதான். ஆனா மிச்சம் இருக்கிற 2 பேரை நான் கொண்டுதான் ஆகணும். நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நான் எதுவும் சொதப்பல. அவன் சாவ அவனே தேடிக்கிட்டான். அவன் லூசுத்தனமா என் ரூட்ல அடிக்கடி கிராஸ் பண்ணான். அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லி உங்களை டென்ஷன் பண்ண வேண்டாம்னு சும்மா இருந்துட்டேன். ராகவ் செத்த அன்னைக்கு என்னோட பிளான் படி சாக வேண்டியது முரளியை நான் ஃபாலோ பண்ணும்போது அந்த கார்த்திக் என்ன ஃபாலோ பண்ணான். வேற வழி இல்லாம முரளியை விட்டுட்டு ராகவ கொல்றதுக்காக அவன் வீட்டுக்கு நான் போனேன். அந்த கார்த்திக் அங்கேயும் வந்துட்டான். அவன் ரொம்ப புத்திசாலி. நான் முரளியை விட்டு விலகின உடனே நான் ராகவ வீட்டுக்கு தான் போவேன்னு அந்த கார்த்திக் முடிவு பண்ணி அங்கேயும் வந்துட்டான். அது மட்டும் இல்ல, அந்த ராகவனை தனி தொட்டிக்குள்ள போட்டு அமுக்கினதை அவன் பார்த்திருக்கவே முடியாது. ஆனா அவன் பார்த்துட்டு நின்றுட்டு இருந்ததை நான் பார்த்துட்டேன். முரளி இந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டு வெளிநாட்டுக்கு தப்பிச்சு ஓடிட்டான். முரளியை நான் வெளிநாட்டுக்கு போய் போட்டு தரலான்னு யோசிக்கும் போது இதுக்கு நடுவுல சதீஷ் அண்ணி ரேகா குடிச்ச பால்ல தூக்க மாத்திரை கலந்துருக்குன்னு நமக்கு தெரிய வந்தது. அது அஞ்சலிக்காக வச்சிருந்த பால்னு தெரிஞ்ச உடனே சதீஷை கொல்றதுக்கு முயற்சி பண்ணோம். அங்கேயே கார்த்திக் வந்து என் பிளானை சொதப்பிட்டான். சதீஷ் தப்பிச்சிட்டான். கார்த்திகை சதீஷும் அவங்க அண்ணனும் சேர்ந்து அடிக்கும் போது கூட அவன் என்னை காட்டி கொடுக்கவே இல்லை. அதனால இவனால் நமக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு நான் சும்மா இருந்துட்டேன். ஆனா அந்த ஏசி சிவரஞ்சனி ராகவ கொன்ன இடத்துல இருந்து கார்த்திகோட கைரேகையை பதிவு பண்ணி அவனை தன்னோட கஸ்டடி கொண்டு போய் விசாரிக்கிறதுக்கு முயற்சி பண்றான்னு தெரிஞ்ச உடனே நான் பதட்டமாயிட்டேன். கார்த்திக் ஒரு சாதாரண பையன். நிச்சயமா போலீஸோட அடிய 4 நாள் கூட தாங்க மாட்டான். என்ன பர்சனலா அவனுக்கு தெரியலனா கூட என் உருவத்தை அவன் பார்த்திருக்கான். போலீஸ் கிட்ட என்னோட ஸ்கெட்சை கொடுத்து அஞ்சலி சம்பந்தப்பட்டவங்க கிட்ட விசாரிச்சா நான் மாட்டிக்குவேன். நான் மாட்டினா நீங்களும் மாட்டுவீங்க. நான் உயிருக்காக பயப்படல, உங்களுக்காக மட்டும் தான் பயப்படுறேன். ஏசி சிவரஞ்சனி என்ன நெருங்கிறதுக்குள்ள அந்த லிஸ்ட்ல இருக்கிற சதீஷையும் முரளியையும் நான் கண்டிப்பா கொல்லுவேன். கார்த்திகை எப்படி கொன்னன்னு கேக்குறீங்களா? ஏசி சிவரஞ்சனி கார்த்திக் வீட்டுக்கு வந்துட்டு போனதுக்கு அப்புறம் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் கார்த்திக் வீட்டுக்கிட்டே காத்துக்கிட்டு இருந்தேன். ராத்திரி ஆனதுக்கு அப்புறம் என்ன சார் இது? தூக்க மாத்திரை சாப்பிட்டு நிம்மதியா தூங்கு. குடிடா. பாவமா தான் இருந்துச்சு. ஆனா சதீஷையும் முரளியும் நம்ம போட்டு தள்ளணும்னா கார்த்திகை நம்ம பலி கொடுத்துதான் ஆகணும். ஒண்ணு மட்டும் நிச்சயமா சொல்றேன், இந்த மர்டர் மேட்டர்ல நான் உங்களை காட்டி கொடுக்கவே மாட்டேன். நீங்க நம்பி போங்க. நீங்க உங்க வேலையை பாருங்க, நான் என் வேலையை பார்க்கிறேன். சார், எஸ், செல்லம்மா வந்தாச்சு. ஓகே. என்னை பத்தி எந்த அறிமுகமும் வேண்டாம். நீங்க பாட்டுக்கு விசாரிச்சுக்கிட்டு இருங்க, நான் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே சார். ஹலோ சார். வெளியில செல்லமான ஒருத்தவங்க வெயிட் பண்றாங்க, அவங்களை உள்ள அனுப்புங்க. ஓகே சார். எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க உங்க குழந்தைய கான்ஸ்டபிள் கிட்ட கொடுத்துட்டு வாங்க. இது ஏன் குழந்தை, என் கூட தான் இருக்கும். குழந்தைய கொடுத்துட்டு வரதுக்கு இது என்ன பொம்மையா?
சரி நான் உட்காரலாமா? ம். சரிம்மா. சரிடா சரி. இப்ப எதுக்காக சிரிக்கிறீங்க? ஓ, குழந்தையோட வந்து பரிதாபத்தை தேடிக்கிறேன்னு நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க ரொம்ப அதிகமா பேசுறீங்க செல்லம்மா. நீங்களும் எனக்கு ரொம்ப அதிகமா தொல்லை கொடுக்குறீங்க சிவரஞ்சனி. சரிடா, இப்ப எதுக்காக என்ன கூப்பிட்டீங்க? கார்த்திக் இறக்கிறதுக்கு முன்னாடி நீங்க அவருக்கு ஃபோன் பண்ணீங்களா? ஆமா, ஒரு தடவை இல்ல 2 தடவை ஃபோன் பண்ணேன். அவன் ஃபோன் எடுக்கல, அதனால தான் அவனை நேரில் பார்க்கறதுக்காக போனேன். சரி, அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரியுமே. எதுக்கு ஃபோன் பண்ணீங்க? அஞ்சலி என்ன பார்க்க வந்தா. எத்தனை மணிக்கு? அது அது வந்து 7:30 மணி இருக்கும். ஓகே, சொல்லுங்க. அவ என்கிட்ட பேசிட்டு இருக்கும் போதே ஃபோன் வந்தது. யாருன்னு கேட்டப்ப அது மாதிரி அடிக்கடியே கார்த்திக் ஃபோன் பண்ணி தொல்லை பண்றான்னு சொன்னா. அதனால தான் நான் கார்த்திக் கிட்ட பேசி இனிமே நீ அஞ்சலியை தொல்லை பண்ணாதேன்னு அவங்ககிட்ட சொல்றதுக்காக நான் ஃபோன் பண்ணேன். போய் சொல்றீங்க. பொய்யா? கார்த்திக் கிட்ட இருந்து 7:30 மணிக்கு அஞ்சலிக்கு ஃபோன் வரல. நான் கார்த்திக் போனையும் செக் பண்ணிட்டேன், அஞ்சலி போனையும் செக் பண்ணிட்டேன். சோ கார்த்திக் 7:30 மணிக்கு அஞ்சலிக்கு போனே பண்ணல. இல்ல இல்ல இல்ல, அஞ்சலி என்கிட்ட பேசிட்டு இருக்க போது கார்த்திக் ஃபோன் பண்ணல. கொஞ்சம் இருமா, கொஞ்சம் இரு. கார்த்திக் ஃபோன் பண்ணதா அவ சொன்னா. நான் ஏதோ மாத்தி சொல்லிட்டேன். நீங்க அடிக்கடி மாத்தி மாத்தி பேசுவீங்களோ? நீங்க வார்த்தையை கொஞ்சம் அளந்து பேசுங்க. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் சொல்லிட்டேங்க. நான் வரேன். எங்க கிளம்புறீங்க? உட்காருங்க. ம், 6 அடி உயரத்துல உங்களுக்கு யாராவது தெரியுமா செல்லம்மா? இப்ப எதுக்காக இந்த கேள்வி கேட்கறேன்னு சொல்லுங்க. அப்புறம் நான் வேற ஏதாவது சொல்லி நீங்க அடிக்கடி மாத்தி பேசுறீங்களான்னு கேக்குறதுக்கா? இருடா இருடா சொல்லும். கொஞ்சம் இருமா, கொஞ்சம் இரு. எக்ஸ்கியூஸ் மீ. கார்த்திக் இறக்கிறதுக்கு முன்னாடி அஞ்சலி கிட்ட செல்போன்ல பேசுனத நாங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கோம். கேக்குறீங்களா? ஹலோ ஹலோ அஞ்சலி, அஞ்சலி நான் கார்த்திக் பேசுறேன். நீயா? ஏய் அஞ்சலி போனை கட் பண்ணிடாத. இனிமே நான் உனக்கு தொந்தரவு கொடுக்க மாட்டேன். இது வரைக்கும் நான் செஞ்ச தொந்தரவுகளாம் என்ன மன்னிச்சிரு அஞ்சலி. அன்னைக்கு அடி வாங்கிட்டு போனது பத்தாதா? ஏன் இப்படி புத்தி இல்லாம நடந்துக்கிறேன்? நான் இந்த உலகத்தை விட்டே போறேன். 6 அடி உயரத்துல ஒரு மனுஷன் மரணமா வந்து நிக்கிறாரு. உனக்கு துரோகம் பண்ண முரளிக்கு சதீஷ்க்கும் கண்டிப்பா தண்டனை வாங்கி. சார் 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 ப்ளீஸ் சார், கட் பண்ணிடாதீங்க சார் ப்ளீஸ் சார். ஒரு 2 நிமிஷம் பேசிக்கிறேன் சார். ஹலோ செல்லம்மா, இப்ப சொல்றீங்களா அந்த 6 அடி மனுஷன் யாருன்னு? எனக்கு அப்படி யாருமே தெரியாது. திரும்ப திரும்ப போய் சொல்லாதீங்க. கொலை செய்யறதை விட கொலைகாரனை மறைக்கிறது மிகப்பெரிய குற்றம். உண்மையை சொல்லுங்க, யாரு? நான் எதுக்காக போய் சொல்லணும்? அஞ்சலி என் பொண்ணு மாதிரி. அவ சதீஷ கல்யாணம் பண்ணிக்கிட்டது எனக்கு பிடிக்கலனாலும் அவனோட சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறவனா. அவன் எவ்வளவு கெட்டவனா இருந்தாலும் திருத்தி வாழ முயற்சி பண்ணுன்னு நான் சொல்லியிருக்கேன். நான் எதுக்காக கொலை பண்ணும்? எனக்கு இத பத்தி எல்லாம் ஒண்ணுமே தெரியாது. என்ன ராஜா, என்ன என் பொண்ணு கஷ்டப்படுறது என்னால பாத்துட்டு இருக்க முடியாது. நீங்க சதீஷை எப்படியாவது காப்பாத்தீங்க. எனக்கு இதெல்லாம் கேட்கறப்போ ரொம்ப பயமா இருக்கு. சரி, நீங்க போலாம்.
சார் சார் அழாதம்மா. நீங்க எப்படியாவது சதீஷை காப்பாத்தணும். ஏன்னா அஞ்சலியும் சதீஷும் கல்யாணம் பண்ணிக்கிட்டது எனக்கு பிடிக்கலைனாலும் அவங்க சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறேன். அவன் எவ்வளவு கெட்டவனா இருந்தாலும் திருந்தி வாழ்வாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அவனுக்கும் ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா ஏகேனால அதை தாங்கிக்க முடியாது. நீங்க தான் எப்படியாவது சதீஷை காப்பாத்தணும். சரிம்மா சரி, அழாத அழாத. எனக்கு என்னவோ சிவரஞ்சனி, இவங்க மேல சந்தேகம் வரலன்னு சொல்றீங்களா? இவங்க நல்லவங்க தான். ஆனா அநியாயம் நடந்தா நிச்சயமா தட்டி கேட்பாங்க. சமீபத்துல நம்ம டிபார்ட்மெண்ட் ஏசி விஜயகுமார வச்சு ஒரு பெரிய கிட்னாப் கும்பல புடிச்சு கொடுத்திருக்காங்க. யாரோ கண்ணு தெரியாத ஒரு குருட்டு பையனுக்காக ரோட்ல ரவுடிஸோட சண்டை போட்டிருக்காங்க. வார்த்தைக்கு வார்த்தை தான் பொண்ணுன்னு சொல்ற அஞ்சலிக்கு அவ்வளவு பெரிய அநியாயம் நடந்திருக்கு. அவளை ரேப் பண்ண அந்த 4 பேரை சும்மா விட்டுருவாங்களா? ஏன் வினோத் ராகவ இவங்க கொலை பண்ணிருக்க கூடாது? இவங்கன்னா இவங்க கிடையாது, ஆளை வச்சு கூட கொலை பண்ணிருக்கலாம்ல சார். அப்போ சதீஷை இவங்க தான் கொலை பண்ணுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல சார், இவங்க பேச்ச மீறி அஞ்சலி சதீஷ கல்யாணம் பண்ணிருந்தாலும் சதீஷ மன்னிச்சு விட்டுறலாம். ஆனா மீதி இருக்க முரளிய நாம காப்பாத்தி ஆகணும். சிவரஞ்சனி, நீங்க ஸ்ட்ரைட்டா சொல்லுங்க, இந்த கொலை கேஸ்ல உங்களுக்கு யார் மேல சந்தேகம் இருக்கு? செல்லம்மா அண்ட் ஏகே. இத பாருங்க, நீங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த கேஸ்ல இனிமே எந்த அசம்பாவிதமும் நடக்க கூடாது. எஸ் சார். நீங்க போலாம். வா போலாம். எங்க? கோயிலுக்கு. எதுக்குன்னு கேக்குறேன். அங்க எதுவும் சொல்லாம நீ பாட்டுக்கு வீட்டுக்கு வந்து என்னை யோசிக்க கூட விடாம கலப்பி கார்ல கூட்டிட்டு வந்து இங்க வந்து வான்னு சொன்னா எப்படி வர முடியும்? இத பாரு, நான் உன்னை நரகத்தை கூட்டிட்டு வரல, கோயிலுக்கு தான் கூட்டிட்டு வந்திருக்கேன். பயப்படாம என் கூட வா. கோயிலுக்கு வரணும்னா ஒரு நல்ல சூழ்நிலையில இருக்கணும். நாம ஒன்னும் சாமி கும்பிட வரல. பின்ன நீ உள்ள வா சொல்ற. வா. गणपतिगे नमो नमः। दीर्घायुष्यमस्तु, सर्वाभीष्टफलसिद्धिरस्तु, दीर्घसुमङ्गली भव, सतवानं भवते सतेन्द्रे आयुच्छतेन्द्रहे प्रतिष्ठति। ॐ गणानाहं द्वाः गणपतिं हवामहे कविं कवीनां भुवमस्तभवस्तवम्। என்ன ஆச்சு? பயத்துல பைத்தியம் மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்க. எதுக்கு என்ன கோயில் கூட்டிட்டு வந்த? ஆமா, எனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. ஏபார், உன்னை கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து எனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. கார்த்திக் செத்துட்டான். என்னது? கார்த்திக் செத்துட்டானா? சாகல, கொன்னுட்டாங்க. நீயா கொன்ன? விளையாடாத. கார்த்திக் செத்தது எனக்கு தெரியாது. பொய் பேசாத. கார்த்திக் செத்த 10வது நிமிஷம் உனக்கு போன் வந்திருக்கும். கோயில்ல வச்சு நீ பொய் பேச மாட்டேன், உன்னை எங்க கூட்டிட்டு வந்த? உண்மையை சொல்லு. கார்த்திகை ஏன் கொன்ன? என்ன பேசுற நீ? கார்த்திக் செத்தது எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்க. திரும்ப திரும்ப அதே கேட்டுட்டு இருக்க. அந்த சாமி மேல சத்தியமா சொல்லு, கார்த்திக் செத்தது உனக்கு தெரியாது? சொல்லு. தெரியும். எப்படி? செல்லம்மா போன் பண்ணி சொன்னாங்க. நீ கொன்னியா? ஆள் வச்சு கொலை பண்ணியா? கார்த்திக் நான் ஏன் சாவடிக்கணும்? ஏன் கார்த்திகை நீ கொலை பண்ணிருக்க கூடாது? இல்ல உங்க ஆளுங்க கொலை பண்ணிருக்க கூடாது? அன்னைக்கு ராத்திரி நீ உங்க அண்ணன் சேர்ந்து தானே அவனை அடி அடி நடிச்சீங்க. அந்த அவமானம் தாங்க முடியாம அவன் தற்கொலை பண்ணிருக்கலாம். இல்ல உங்க அண்ணன்
ஏசி சிவரஞ்சனிக்கு ஃபோன் பண்ணி சொல்லி டார்ச்சர் பண்ண சொல்லிருக்கலாம். அதெல்லாம் பேச்ச மாத்தாத. நான் ராகவ், வினோத், முரளி, நாங்க 4 பேர் சேர்ந்து செய்யாத தப்பே இல்ல. ராகவும் வினோத்தும் செத்தப்ப நாங்க ஏற்கனவே பண்ண தப்புக்காக யாரோ எங்களை கொலை பண்றாங்க நினைச்சிட்டு இருந்தா, கார்த்திக் செத்ததுக்கு அப்புறம் என்னால உறுதியா சொல்ல முடியும் இந்த கொலைகளை நீ தான் பண்ணிட்டு இருக்கானு. கார்த்திக் என்ன காதலிச்சவன். அதான் கோழ மாதிரி என்கிட்ட விட்டுட்டு போனவன் தானே. அதான் இப்ப அவனை நீ பழி வாங்கிட்ட. நல்ல கற்பனை. அவனை கொலை பண்ணணும்னு நினைச்சிருந்தா அப்பவே கொலை பண்ணிருப்பேன். அப்ப கொலை பண்ணிருந்தா பழி ஓ மேல வந்திருக்கும். அதனாலதான் சந்தர்ப்பம் பார்த்து அவனை 3வது ஆளா கொலை பண்ணிருக்க. நில்ல. அஞ்சலி, ப்ளீஸ் என்ன மன்னிச்சு விட்டுடு. அஞ்சலி, நான் சாக விரும்பல அஞ்சலி. சிரிக்காத, தயவு செஞ்சு சிரிக்காத அஞ்சலி, சிரிக்காத. இத பார், நான் உன் காலில் விழுந்து வேணாலும் மன்னிப்பு கேட்கிறேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு. நான் வாழணும்னு ஆசைப்படுறேன். நான் வாழணும். நம்ம போட்ட சேலஞ்ச் எல்லாம் என்ன ஆகுறது சதீஷ்? நீ ஒரு பொம்பளை, உன்னால எதுவும் செய்ய முடியாது. எங்க டெப்டி கமிஷனர், பெரிய போலீஸ் ஆபீசர், நான் நினைச்ச எதை வேணாலும் சாதிக்க முடியும் நினைச்சேன். ஆனா எதுவும் நடக்கல. ராகவ், வினோத், இப்ப கார்த்திக், இவங்க 3 பேரும் செத்த உடனே எனக்கு உயிர் மேல பயம் வந்துருச்சு அஞ்சலி. முரளி வந்து டேய் சதீஷ் என்ன காப்பாத்துறன்னு ஒண்ணு எனக்கு அந்த பயம் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு. இத பாரு அஞ்சலி, பிளீஸ், நான் திருந்தி உன்கிட்ட சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்படுறேன். சத்தியமா இனிமே உன்னை நான் டார்ச்சர் பண்ண மாட்டேன். உன் வயித்துல இருக்கிற குழந்தைக்கு நான் நல்ல அப்பாவா இருப்பேன் அஞ்சலி. அஞ்சலி, ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடு அஞ்சலி. ப்ளீஸ் எனக்கு உயிர் பிச்சை கொடு. ப்ளீஸ் ப்ளீஸ். மேக்சிமம் உங்ககிட்ட எவ்வளவு கெஞ்சணுமோ அந்த அளவுக்கு கெஞ்சிட்டேன். 5 நிமிஷம் டைம் தர உனக்கு. அதுக்குள்ள நடந்தது எல்லாம் மறந்து மன்னிச்சு என் கூட சந்தோஷமா வாழ்றதா இருந்தா கார்ல வெயிட் பண்ற வந்து சேரு. இல்ல நீ என்ன கொலை பண்ணிட்ட. 1 மணி நேரம் டைம் தர உனக்கு. ஒண்ணு நீ என்ன கொன்னுடு, இல்ல சத்தியமா நான் உன்னை கொன்னுடுவேன். நான் உன்னை கொன்னுடுவேன். என்னால பயந்து இப்படி பயந்துலாம் என்னால வாழ முடியாது. சத்தியமா என்னால இந்த மாதிரி பயந்துலாம் வாழ முடியாது.
ஓகே ஐம் சாரி. முடிவு உன் கையில் இருக்கு. 5 minutes. Only 5 minutes. சதீஷ், அடுத்தது நீதாண்டா. சொல்லுங்க. என்ன முடிவு பண்ணிருக்க அஞ்சலி? எதை பத்தி சொல்றீங்க? எதை பத்தியா? சதீஷோட சேர்ந்து சந்தோஷமா வாழணும்னு நான் சொல்லல, அத பத்தி. வாழறேன். என்ன வாழறேன்னு அப்படியே இழுக்கிற? நீ சதீஷோட சேர்ந்து சந்தோஷமா வாழணும். என் குழந்தை தொட்டில் ஃபங்க்ஷனுக்கு நீங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வரணும். என்ன அஞ்சலி பேச மாட்டேங்கிற? நீங்க சொன்னா நான் கேட்காம இருப்பேனா? அப்புறம் இன்னொரு விஷயம், ஏசி சிவரஞ்சனி சொன்னாங்க சதீஷ கொலை பண்றதுக்கு யாரோ ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அவனை பக்கத்திலே வச்சுக்க. ஒவ்வொரு பொண்ணுக்கும் புருஷன் ரொம்ப முக்கியமா. அவனை தனியா எங்கேயும் வெளியே அனுப்பாத. ஜாகிரதையா பாத்துக்க. ரொம்ப சந்தோஷமா இருக்க. நீ வருவன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இனிமே நாம பழச பத்தி எதுவுமே பேசக்கூடாது. சந்தோஷமா ஒரு வாழ்க்கையை ஆரம்பிப்போம். ப்ராமிஸ். என்ன வாசல்ல நின்னுட்டு இருக்க மணியரசு? உள்ள வரலாமாக்கா? எதுக்கு? உன் குழந்தைக்கு பேர் சுட்டு விழா வைக்கிறதாக நான் கேள்விப்பட்டேன்க்கா. நான் குழந்தைக்கு தாய் மாமன். நீ கூப்பிடலன்னா கூட
என் உரிமை நான் விட்டு கொடுக்க மாட்டேங்க்கா. என்னங்க மாமா, இந்த வரமா இங்க வாங்க. அடடே மணியரசு, மணியரசு ரொம்ப பெரிய மனுஷன் ஆயிட்டான். பேர் சூட்டு விழாக்கு அவன் வரணுமா? தாய் மாமாங்கிற உரிமையை விட்டு கொடுக்க மாட்டானா? ஏண்டா உன்னை கூப்பிடாம இருப்போமா? 11 மணிக்கு ஃபோன் பண்ணலாம்னு நினைச்சோம், 10 மணிக்கே வந்து நிக்கிறேன். முதல்ல குழந்தைய கொடுக்கா. மாமா இது பிடிங்க மாமா, குழந்தைக்காக வாங்கிட்டு வந்தேன். என்னடா இது பவுடர் டப்பா கொடுத்து ஏமாத்தலான்னு பாக்குறியா? தாய் மாமன்டா, என் பேத்துக்கு தங்க செயின் போன ஞாபகம். அதெல்லாம் போடுவோம் மாமா, நீ குழந்தை கொடுக்க. அச்சிச்சி குட்டி, ஐடி குட்டி. பையனுக்கு என்னடா பேர் வச்சிருக்க? ஆதவ்க்கா. ஓ, நல்ல பேரு. சரி, என் மருமகளுக்கு என்னக்கா பேர் வைக்க போற? வெள்ளிக்கிழமை தொட்டில போட போறோம். ஆனா இன்னும் பேர் முடிவாகல. தாத்தாவும் அப்பாவும் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஏமா, என் பேத்திமா காமாசம்மன் பேர் வச்சிட முடியாது. நான் வைக்கிற பேரு அவளுக்கு கடைசி வரைக்கும் நிலைச்சு நிக்கணும். டேய், வெள்ளிக்கிழமை வந்துடுவேல? வரும்போது கவிதாவும் பையனும் கூட்டிட்டு வா. சரிக்கா, இன்னைக்கே கூப்பிட்டு வந்திருப்பேன். ஆனால் நீயும் மாமாவும் எப்படி ரிசீவ் பண்ணுவீங்கன்னு தெரில, அந்த பயத்தில் தான் கூப்பிட்டு வரலக்கா. மணியரசு, பழசெல்லாம் விட்டுரு. நல்லது நடக்கும்போது பழச மறந்துடணும். நம்ம குடும்பம் மறுபடியும் ஒன்று சேருதுன்னு நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அக்கா, பெரிய அண்ணா வராராக்கா? மாமா உங்களை இன்வைட் பண்ணியிருக்காங்கல்ல? யாரு? கடற்கரையா? எனக்கு கூப்பிடணும் தான் ஆசை. ஐயா வேணாங்கிற. வேண்டாம், பிரச்சனை எதுக்கு வேலை கொடுத்து வாங்கணும்? இல்லைங்க, ரத்னா அங்க இருக்கா. ஒரு தடவை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ரத்னா அண்ணன் வீட்டில் இருக்காளா? ஆமா. அப்போ கவலை விடுக்கா. நான் போய் ரத்னா பார்க்குற சாக்கில் அண்ணங்கிட்ட இது விஷயமா பேசுகிறேன். மறுபடியும் நம்ம குடும்பம் ஒன்றா சேரணும்னு நினச்சாருன்னா அவர் வரட்டும்க்கா. அது சரி, சின்னண்ணா சோழமலையும் வள்ளியம்மையும் எப்படி இருக்காங்க? சாரிக்கா, இப்போ நானும் சின்ன அண்ணனும் நல்ல டம்ஸில் இல்லைக்கா. என்னாச்சு? அதெல்லாம் விடுக்கா. முதல்ல பெரிய அண்ணனை கூப்பிடுவோம், அப்புறம் ஒன்று ஒன்றா எல்லாம் சரியாயிடும்க்கா. மணியரசு, உள்ள வா. சரி வாப்பா, வா. சொல்லுங்க. இரு. என்னங்க இங்க பாருங்களேன். வா. அண்ணா, எங்க 2 பேரையும் ஆசீர்வாதம் பண்ண. அக்கா, நீங்களும் வந்து நில்லுங்க. நல்லா இருங்க, நல்லா இருங்க. நான் வணங்குற தெய்வம் என்ன கைவிடல. என்னடா நடக்குதுங்க? இல்லைண்ணா, நானும் அஞ்சலியும் போட்ட சபதத்தெல்லாம் மறந்து இனிமே ஒத்துமையா வாழலான்னு முடிவு பண்ணிருக்கோம். அப்படியா? என்னங்க அப்படியான்னு கேக்குறீங்க? இப்பதான் பசங்க ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்காங்க. நீ வா அஞ்சலி, வா. வா அஞ்சலி, விளக்கேத்த. ஏண்டா, அவ கூட சண்டை போடுறதுக்கு பயந்து அவகிட்ட சரண்டர் ஆயிட்டியா? இல்லைண்ண,
எனக்கு உயிர் பயம் வந்துருச்சுண்ணே. கார்த்திக் இறந்த உடனே அஞ்சலி இந்த கொலையை பண்ணலன்னு தெளிவா புரிஞ்சிடுச்சு. ஆனா அஞ்சலிக்காக யாரும் இந்த கொலைகளை பண்ணிட்டு இருக்காங்கண்ணே. அந்த முகம் தெரியாத கொலைக்காரனுக்கு எங்க மேல என்ன கோபம்? நாங்க அஞ்சலிக்கு பண்ணது துரோகம் தானே. நான் அஞ்சலியை சந்தோஷமா வச்சுக்கிட்டா அவனுக்கு என் மேல இருக்கிற கோபம் தீந்துரும் இல்லைண்ணே. அப்படின்னா இனிமே நீ அஞ்சலிக்கு ஒரு நல்ல புருஷனா நடிக்க போறேன்னு சொல்லு. நடிக்கிறது இல்லைண்ணே, 2 பேரும் சந்தோஷமா சேர்ந்து வாழலான்னு முடிவு பண்ணிட்டோம். அஞ்சலி, உண்மையே சொல்லணும், நீ அவனு நிஜமாவே ஒன்னா சேர்ந்துட்டீங்களா? உண்மையத்தான் சொல்றேன். எத்தனை நாளைக்கு தான் நாங்க சண்டை போட்டுட்டு இருக்கிறது? அவரா வந்து கேட்டாரு, என் குழந்தைக்கு ஒரு அப்பா வேணும் இல்லையா, அதனால சம்மதம் சொல்லிட்டேன். அப்புறம் மாறமாட்டியே? நான் மாற மாட்டேன், அவரு மாறாம இருந்தா சரி. அவனா தானே வந்து கேட்டா, அவன் கண்டிப்பா மாற மாட்டான், நீயும் மாறாத. அப்புறம் அஞ்சலி, உங்க வீட்டுக்கு போய் உங்க அப்பா அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. சரி, நீங்களும் வாங்க. கண்டிப்பா. நல்ல காரியத்தை தள்ளி போடக்கூடாது. ஒரு நிமிஷம் இரு, நான் உள்ள போய் ஸ்வீட் எடுத்துட்டு வந்துடுறேன். அப்படின்னா உனக்கு இந்த அண்ணன் மேல நம்பிக்கை இல்லைன்னு சொல்லு. என்னென்ன இவ்வளவு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? தூக்கத்துல எழுப்பி கேட்டா கூட உனக்கு அண்ணன் வேணுமா அஞ்சலி வேணுமானா எனக்கு அண்ணன் தான் வேணும்னு சொல்லுவேன். ஆனா இந்த ஓடமும் ஒரு நாள் வண்டியில ஏறும் இல்லைண்ணே, அந்த மாதிரி நினைச்சுக்கண்ணே. என்னென்ன யோசிக்கிறேன்? நல்ல முடிவு தான். ஆனா இந்த அண்ணனை மறந்துடாத. முதல்ல இந்த விஷயத்த உங்க மாமனார்கிட்ட போய் சொல்லு. போகும்போது உங்க அண்ணியும் கூட கூட்டிட்டு போ. அப்புறம் செல்லம்மாக்கு முக்கியமா இந்த விஷயத்தை தெரியப்படுத்து. ஒரிஜினல் கொலைகாரனை நான் கண்டுபிடிக்கிறேன்ல, அதுக்கு தான். போ. சரி. ஹலோ. டேய் பலா, உடனே என் வீட்டுக்கு வா. அடுத்த 1 மணி நேரத்துக்கு என் வீட்டில் யாரும் இருக்க மாட்டாங்க, என் பொண்டாட்டியும் இருக்க மாட்டான். அந்த காரியத்தை நம்ம உடனே செஞ்சாகணும். சித்தப்பா. ஏய் ரத்னா, எப்படி இருக்கீங்க? சித்தப்பா இப்படிதான் அடிக்கிறதா? பின்ன பொண்ணுன்னா வாரத்துல ஒரு வாட்டியாவது வந்து பார்க்கணும். நீங்க ஸ்டாம்ப் போட்டாத தபால் கவர் மாதிரி எப்பவாவது இப்படி வந்தீங்கன்னா இப்படிதான் உதவிடும். சரி உள்ள வாங்க. எதுக்கு வெளியே நிக்கிறீங்க? அப்பாவை பார்க்கலாம் தாமா வந்தேன். அப்பா உள்ளதா இருப்பாருன்னு நினைக்கிறேன். நீங்க வாங்க. அந்த பொம்பளையும் உள்ள இருப்பாங்க, அவங்கள நான் பார்க்க விரும்பல. அப்பா கொஞ்சம் வெளியே வர சொல்ல. இப்போ நீங்க அப்பாவை பார்க்கணுமா வேண்டாமா? பெத்த பொண்ணு நானே இங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க தம்பி தானே, வாங்க. அட வாங்க தம்பி. அப்பா அப்பா. கண்ணு தெரியல உனக்கு? என்ன அது? நான் ரொம்ப சந்தோஷத்துல இருக்கேன். அப்படின்னு தலகால் புரியாத சந்தோஷம். தலகால் புரியாத சந்தோஷம் தான். வார்த்தைக்கு வார்த்தை எதிர்த்து பேசினா. என்னம்மா? அப்பா மணியரசு சித்தப்பா வந்திருக்காருப்பா. வாடா. இப்பதான் அண்ணன் ஞாபகம் வந்ததா? அந்த கேள்வி நான் தான் உங்ககிட்ட கேட்கணும். என்னடா சண்டை போடுறதுக்காக வந்திருக்கியா? அப்படிலாம் இல்லைன்னு. வா உக்கார். அந்த டிவி ஆஃப் பண்ணு.
என்ன அண்ணே, நான் உங்களையும் ரத்னாவையும் பார்த்துட்டு போகலான்னு தானே வந்தேன். ஆமா, எங்களெல்லாம் பார்த்தா கண்ணு முடிக்க வராமா? அண்ணே, இப்போ நான் ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லலாம் தானே வந்திருக்கேன். தெரியும்டா, உனக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. ஆமாண்ணே, நான் குழந்தையும் கவிதாவையும் கூட்டிட்டு வீட்டுக்கு வரேண்ணே. ஆனால் இப்போ நான் சொல்ல வந்தது அதை விட ரொம்ப சந்தோஷமான விஷயம் அண்ணே. என்னது சொல்லு. நம்ம செல்லமாக்கா குழந்தைய தொட்டில் போட போகிறாங்கண்ணே. ஐ, செல்லமாத்த குழந்தைக்கு தொட்டில் ஃபங்க்ஷனா? எப்போ சித்தப்பா? வர வெள்ளிக்கிழமை காலையில் 11 ஓ, மணிக்கு. வெள்ளிக்கிழமை எனக்கு ஸ்கூல் லீவு தான், எக்ஸாம் ஸ்டடி ஹாலிடேஸ். ஆனா இந்த டியூஷன் போக வேண்டியது இருக்குமே. பரவாயில்ல, அன்னைக்கு ஒரு நாள் டியூஷன் போகாட்டி ஒன்றும் ஆகாது. இப்படி ஒரு நல்ல விஷயம் சொல்லிருக்கீங்க. உங்க வாய்க்கு சக்கரை தான் போடணும். கொஞ்சம் இருங்க. அண்ணே, உங்களுக்கு விஷயம் தெரியுமான்னு தெரியல, அக்காவுக்கு 2 குழந்தை பிறந்ததுண்ணே. அதில் ஒரு குழந்தை பிறந்தோன்னே இறந்துருச்சுண்ணே. சரி விடுங்க விடுங்க, ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. என்ன பண்றது, அவங்க பண்ண பாவம் அப்படி. அதான் ஆட்டுக்கு வாழை சும்மாவை அளந்து வச்சான், கொஞ்சமா ஆடி இருக்கணும். அண்ணே, அவங்கள கொஞ்சம் சும்மா இருக்க சொல்லுங்கண்ணே. செல்லம்மா எனக்கு அக்கா, உங்களுக்கு தங்கச்சி. நம்ம 2 பேர் பேசும்போது இவங்க யாருண்ணே நடுவில்? அக்காவை பத்தி இவங்களுக்கு என்ன தெரியும்? நீங்களும் கேட்டுட்டு சும்மா இருக்கீங்க. டேய் சும்மா இருடா. வாடா உக்காடுறான்னு சொன்னா உடனே எனக்கே புத்தி சொல்றிய. செல்லம்மா யாரா? அவ சுயநலம் உங்களுக்கு யாருக்காவது தெரியுமாடா? 5000 பேர் சேர்ந்து பாலத்தை கட்டி முடிப்பான். அதை ஒருத்தர் ஏசி கார்ல வந்துவிட்டு அப்படியே ரிப்பனை வெட்டிட்டு அவர் பேரை வச்சுட்டு போயிடுவாரு. அந்த மாதிரி ஆள்றா செல்லம். பிரமாதங்க. ஒரு வாசகனாலும் திருவாசகமா சொல்லிட்டீங்க. ஏண்டே சுமாரு சொல்லு. அண்ணே, அக்காவுக்கு குழந்தை பிறந்திருக்குல்ல, அதை தொட்டில் போடுற ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் வரணும் அண்ணே. நான் எதுக்குடா வரணும்? நீங்கள் தானே குழந்தைக்கு தாய் மாமே, நீங்கள் தான் குழந்தைய தொட்டில் போடணும். தாய் மாமங்கிறதெல்லாம் இப்பதான் ஞாபகம் வருதாமா அவங்களுக்கு? ஹலோ, அதெல்லாம் அவர் வரமாட்டாரு. அண்ணே, அவங்கள திரும்ப திரும்ப பேச வேணான்னு சொல்லுங்கண்ணே. பெரிய ஃபங்க்ஷனுக்கு வந்தால் நல்லா இருக்கும் நான் சொன்ன போது அக்கா கண் கலங்கிருச்சுண்ணே. அண்ணன் வருவாரான்னு கேட்குறாங்கண்ணே. அதில் எவ்வளோ பாசம் இருந்துச்சு தெரியுமா? ஓ, நிஜமாவ சொல்ற? ஆமாண்ணே. ஏங்க என்னங்க நீங்க இன்னும் அந்த செல்லமாவை நம்பிட்டு இருக்கீங்களா? நமக்கு எதிராக கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஒன்று ஆரம்பிச்சாங்க. நம்மளை எப்படிடா கவுக்குறதுன்னு பார்த்தாங்க. நமக்கு வர இருந்த அந்த அண்ணா நகர் பார்ட்டியை பிடிச்சிட்டாங்க. நம்ம இப்ப போண்டி ஆகி உட்கார்ந்துருக்கோம். இதெல்லாம் பார்த்தாதானே இப்ப திரும்ப வேற கூப்பிடுறாங்களாமா? இதே நீங்க நம்பிட்டு போவீங்களா? ஏங்க இதுலயும் ஏதாவது உள்குத்து இருக்க? அண்ணே, இவங்க சொல்றதெல்லாம் நம்பாதீங்கண்ணே, அதெல்லாம் உண்மை கிடையாது. அக்கா எப்பவுமே நமக்கு துரோகம் பண்ணாதுண்ணே. ஆஹா, பண்ணதெல்லாம் அவருக்கு தெரியாது. கட்டுங்க போதுமா? கட்டுங்க சித்தப்பா. தர்தரம் புடிச்சவளே, வேற வேலையில உனக்கு? ஏண்டி அடிச்சா? ஏண்டி அடிச்சா? சாரிங்க, நான் ஏதோ எதாச்சும் தெரியலங்க எனக்கு. சாரி சாரி ரத்னா, சாரி ரத்னா, சாரிங்க. ஏன் அடிச்சான்னு கேக்குறேன். இல்லைங்க, உங்களுக்கு சக்கரை கொடுக்கறது ஓகே. ஒரு இவருக்கு சக்கரை கொடுக்கறது யாரு? யாரு? அவன் என் தம்பிடி. ஐயோ அது இல்லைங்க, ஒரு 3வது மனுஷனுக்கு. என்னடி 3வது மனுஷன்? இல்ல சித்தப்பாடி அவன். அவளுக்கு சித்தப்பா தெரியுமா? எனக்கு தெரியுங்க, எனக்கு தெரியும். எனக்கு என்னன்னா நம்ம பொண்ணு ஒரு 3வது மனுஷனுக்கு சக்கரை கொடுத்து நான் சித்தப்பாங்கிறத மறந்துட்டேங்க. சாரி, நீங்க என்ன மன்னிச்சிருங்க. சாரி அண்ணே, இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்லை. சாரிமா.
Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.